இது விடுதலை பெற்ற நாடுங்கிறீங்க, ஜனநாயக நாடுங்கிறீங்க. ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, பிரச்சனை நிகழ்வுனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது, போராட இடமும் கூட தர மாட்டேங்குது. அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மை ஆட்சி நடக்குது. என்ன புத்தாண்டு? என்ன புத்தாண்டு எனக்கு என்ன? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னா புத்தாண்டு புத்தாண்டு இருக்கு. காவலர்கள் வந்து நாங்க பாதுகாப்புக்கு அனுப்புறோம். இவ்வளவு காவலர்களை எங்களை கைது பண்ணி அடைக்கிறதுக்கு போடுறீங்களே, அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அந்த பெண்ணுக்கு? இவ்வளவு காவலர்கள் புரியுறீங்க, இவ்வளவு முன்னெச்சரிக்கை அப்படின்னு நடக்கிறீங்க. பேசப்படாத அளவுக்கு அந்த பாதுகாப்புல ஏன் அந்த தங்கச்சிக்கு வெளியில தெரிஞ்சிருச்சு தம்பி. எத்தனை தங்கச்சிகள் சொல்ல முடியாம நினைக்கிறாங்க, தப்பிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க காவலர், ஏமா எதுக்குமா நீங்க பேர் பண்ண போய் கம்ப்ளைண்ட் போறியா, புகார் அடிக்க போறியா? அதெல்லாம் வந்ததுன்னா மீடியா கிட்டலாம் வரும், அங்கெல்லாம் உடம்பு எதிர்காலம் நாசமா போயிடும், ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். அதெல்லாம் வேணாமான்னு அச்சுறுத்துறதுக்காக காவல்துறை வச்சிருக்கோம். நீ தைரியமா சொல்லு, எவன் குற்றவாளியும் மேல நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம தடுப்போம்னு சொல்றதானே காவல்துறை. அப்படி ஒண்ணும் இல்லையே. என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? புத்தாண்டுக்கு என்ன பாதுகாப்பு எங்கிட்ட கொடுக்க போறீங்க? அப்ப எங்களை கைது பண்ண இத்தனை ஆயிரம் கோடி காவல்துறை எப்படி போச்சுங்க? கொடுமைகள். இந்த இதுல ஏதாவது வாய் இருந்து முதல்வரோ அல்லது மற்றவங்களோ ஏதாவது சொல்றாங்க. முதல்ல என்ன கல்வி பேர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, அவருடைய மனைவி இங்க வேலை செய்யறாங்க, அவங்கள விடுறதுக்கு அந்த மனைவியை பேச சொல்லுங்க. நான் இங்கதான் வேலை செய்யறேன், என்னை கொண்டு விட்டுட்டு போறதுக்கு தான் வருவார். அப்படிதான் நன்னீரோட வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அது என்ன, இந்த அரசு வந்து சிசிடிவி கேமரா இந்த வேலை செய்யல, எங்கெல்லாம் குற்றம் நிகழ்தோ அங்க மட்டும் வேலை செய்யாம எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த சிசிடிவி கண்காணிப்பு கருவி இல்லைங்கிறது ஒரு காரணமா சொல்றது எவ்வளவு வேடிக்கையான. இந்த கருவியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம குற்றங்களை கண்டுபிடிக்கல, விசாரிக்கல, ஒரு முடிவை எட்டல, அதுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கல. இந்த கருவி இருக்கிறது கூடுதல் வலிமை இருப்பாரு, அவ்வளவுதான். அது ஒரு ஆதரவு கூடுதல். அதுதான் அதே நம்பிக்கை. அங்க விளக்கு எரியாது, அங்க கண்காணிப்பு கருவி இருந்தது. இது இவ்வளவு பெரிய வளாகத்துக்குள்ள அதை யாராவது செட்டா தான் வருவீங்க, யாராவது பாதிக்கப்பட்ட தானே வருவீங்க. அதுக்கு முன்னாடி அப்ப 50 கருவி கூட தேவைப்படுது. அப்ப எனக்கு சரி செய்யல. ஒரு அணுகுமுறை தானே நடந்துச்சு, அதுக்காக உடம்பார நாங்கள் வருகிறோம். இனிமேல் இது மாதிரி தவறு நடக்காம நீங்க பார்க்கிறோம். இது உடனடியாக அந்த குற்றவாளிகள் யாராவது விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்க பாதுகாப்பா உணருங்க, நீங்க அச்சப்பட தேவையில்லை, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் மொழி கூட இல்லை. என்ன பண்ணி வாங்கிடுவீங்க அப்படிங்கிறது யாரையும் போராடமா அனுமதிக்கிறாங்க. என்ன இந்த அதிகாரங்கள் வந்து நிலையானதுன்னு நினைக்கிற வலியோர் சிலர் எளியோருடைய வதையை புரிவதால் மகராசர் உலகானது நிலையாமெனும் நிலைவாக்குதான் அதே இருக்க போறோம். இன்னும் ஒரு மிதப்பு வேற என்ன சொல்லுங்க. நீங்க கேள்வி ஏன் சொல்றேன், புரட்சி பெண்ணுக்கு 1000 கொடுக்குறீங்க. ஒரு பெண்ணு புரட்சி பெண்ணுக்கு சிதைக்கப்பட்டிருக்காங்க, அவன் புரட்சி பெண்ணுங்க வறட்சி பெண்ணாவா? அதான் 1000 ரூபாய் கொடுத்தா பெண்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு வளாகத்துக்குள்ள உயர் கல்வி படிக்க படி இவ்வளவு தேர்வு பண்ணி இவ்வளவு தகுதியை பெற்று உள்ளவங்க படிக்க வர பெண்ணுக்கு பார்க்காமனா இல்லைன்னா சாலையில சாதாரணமா வேலைக்கு போய் திருமுறையாக்காத நிகழ்ச்சிய பேருந்துகள்ல இரவு தனியா நடந்து போற வாகன வசதி இல்லாத தானிக்கு கூட காசு கொடுத்து போக முடியாத என்ன நடக்கும்? இவ்வளவு பேரு நாங்க சத்தம் போட்டே நீங்க காது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை கவனிக்க மாட்டீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க.
வந்து